சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். இப்படியே அமைதியா இருந்தா என்னங்க அர்த்தம்? அருவி மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு போனீங்க, என்ன ஆச்சு? அருவி கிட்ட ஸ்டேஷன்ல பேசி இங்க வர வைக்கலான்னு பார்த்தோம். ஆனா அவ எதுக்குமே ஒத்து வர மாட்டேங்கிறா. எதுவா இருந்தாலும் எங்க அம்மா சிவசங்கரோட முடிவு தான் ஏன் முடிவுன்ட்டா. நாங்க சொல்ல கேட்காம நீங்க எதுக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனீங்க? ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா அப்படியே அருவி பயந்துட்டு வந்துருவான்னு சொன்னீங்க, நடந்துச்சா? வேற என்ன பண்ண சொல்றீங்களா? அன்னைக்கு அருவி வீட்டுக்கு வர சொல்லி கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்க சொன்னோம். அவ அதுக்கு ஒத்துக்கிட்டாலா என்ன? நீங்க எல்லாரும் அன்னைக்கு என்ன சொன்னீங்க? அருவி வீட்டுக்கு வான்னு நம்ம எல்லாரும் தானே கூப்பிட்டோம். அவ நம்மள யாராவது ஒருத்தர் பேச்சு மதிச்சாலா? நம்ம எல்லாரையும் அவமானப்படுத்தி தானே போனா. அதான் வேற வழி தெரியல. அதான் தம்பிக்கு இப்படி ஒரு ஐடியா சொல்லி ஸ்டேஷனுக்கு நான் கூப்பிட்டு போனேன். ரேகா மேம் கூட அருவியை கூப்பிட்டு பேசலான்னு வர சொல்லியிருந்தாங்க. ஆனா அங்க அருவி தனியா வராம சிவசங்கரையும் கூட்டிட்டு வந்து நிக்கிறா. இதுக்கப்புறம் போன காரியம் வழங்குமா? அங்க போய் சண்டை போட்டதுதான் மிச்சம். நீங்க ஏன்டா இப்படி பண்றீங்க? திரும்ப திரும்ப அந்த அருவியை கூட்டிட்டு வந்து பேசி அவமானப்பட்டு இருக்கீங்க. அவ எக்கேடோ கெட்டு போட்டோன்னு விட்டு தள்ளாம எதுக்கு அவகிட்ட மறுபடியும் போய் பேசுறீங்க? என்னமா சொல்ற? அருவியக்காவை எப்படிமா விட முடியும்? அவங்க நம்ம குடும்ப வாரிச வயித்துல சுமந்துட்டு இருக்காங்க. அவங்க நம்ம வீட்டுக்கு வரணும்னு புகழ் மாமா நினைச்சதுல எந்த தப்புமே இல்ல. ஆனா அவங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கறேன்னு போனீங்கல்ல, அதுதான் தப்பு. என் தம்பி அவன் பொண்டாட்டிய நேரடியா போய் கூப்பிட்டோம், அவ வர முடியாதுன்னு சொல்லிருக்கா. இவ அவமானப்பட்டுட்டு வந்து உக்காந்துருக்கான். இதெல்லாம் என்னால பார்க்க முடியல. சிவசங்கரி நிரபராதின்னு சொன்னப்போ அம்மா அதை ப்ரூவ் பண்ண சொன்னாங்க. அதுக்காக ஏதாவது ஒரு ஆதாரத்தோட வருவா, அந்த டைம்ல பாத்துக்கலாம் நானும் விட்டேன். ஆனா அவ மறுபடியும் இந்த மாதிரி பழைய கேஸ தூசு தட்டுவா நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. நான் அருவி பக்கத்திலே இருந்து அவளை பாசமா பாத்துப்பேன்னு சொல்லிதான் அவளை கூப்பிட்டேன். நீ நான் அவளை கைய பிடிச்சு கூட கூப்பிட்டு பாத்துட்டான். நீ ஆனா அவ கைய உதறிட்டு என்னால வர முடியாதுன்னு சொல்லிட்டா. அவளை கேஸ் வாபஸ் வாங்க வைக்கிறதுக்காக தான் நான் கூப்பிட்டேன்னு சொல்றான். நீ அப்படின்னா அவ மேலேயும் அவ வயிற்றுல வளர குழந்தை மேலேயும் எனக்கு அக்கறை இல்லைன்னு சொல்றாளா? நீ அந்த சிவசங்கரி முன்னாடி என்னை ரொம்பவே அவமானப்படுத்திட்டா. நான் முக்கியமா இந்த சிவசங்கரி முக்கியமானு கேட்டா சிவசங்கரி தான் முக்கியம்னு சொல்லிட்டு கையை உதறிட்டு போயிட்டா. புகழ் தம்பி, எதுக்காக இப்படி கண் கலங்குறீங்க? நீங்க என்னதான் கோவப்பட்டாலும் அருவி மேல பாசம் வச்சிருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரியும் தம்பி. ஆனா அது அருவி புரிஞ்சுக்கிற மனநிலையில இல்ல. ஏன்னா அவ லட்சியத்துல குறிக்கோளா இருக்கா. அவளுக்கு அவங்க அம்மாவும் முக்கியம் தானே. ஆமா, அவளுக்கு அந்த சிவசங்கரி தான் முக்கியம். நான் எத்தனையோ தடவை அந்த அருவியை பத்தி சொன்னேன். இப்பயாவது புரிஞ்சுக்கிட்டீங்களா? டே தம்பி, உன் கைய உதறின அருவிய நீ உதறி தள்ளிட்டு போயிட்டே இரு. இத பாரு, அவ உண்மையாவே சிவசங்கரிக்கு பிறந்தவளாதான் இருப்பா. அதான் சிவசங்கரி குணம் அப்படியே அவகிட்டயும் இருக்கு. இத பாரு தம்பி, அந்த அருவி விஷம்டா, விஷம். அவ அந்த சிவசங்கரி கூடயே இருந்து நம்ம குடும்பத்தை அழிக்க பாக்குறா. போதும், நிறுத்துமா. அப்படியே ஒரு கேப் கிடைச்சா அப்படியே நுழைஞ்சிருவியே. அருவி அக்கா ஒன்னும் விஷம் இல்ல, நீதான் விஷம். அருவி அக்கா எப்போ உனக்கு பாவம் பார்த்தாலும் அந்த நன்றியை மறக்கிற மோசமான விஷம் நீ. வெண்ணிலா, கொஞ்சம் சும்மா இருக்கியா? அருவி ஒண்ணு நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்ல. அந்த சிவசங்கரி பேச்சை கேட்டு ரொம்பவே மாறிட்டா. நம்ம குடும்பத்து மேல அக்கறையா இருந்த அந்த அருவி இப்ப கொஞ்சம் கூட இல்ல. அவளும் அந்த சிவசங்கரோட சேர்ந்துட்டு அவள மாதிரி அப்படி ஆயிட்டா. அதுதான் உண்மை. என்ன அண்ணா, நீங்க கூப்பிட்டு வரலங்கிறதுக்காக அண்ணியை பத்தி தப்பா பேசாதீங்க. அவங்க இடத்துல இருந்து யோசிச்சு பாருங்க, அப்பதான் அந்த நிலைமை உங்களுக்கு புரியும். ஜீவா, அப்ப அருவி செய்யறது தப்பு இல்லைன்னு சொல்ல வரியா என்ன? சிவசங்கரி நல்லவனா? அவதான் கொலகாரின்னு அன்னைக்கு ஜெயிலுக்கு அமிச்ச எங்க அம்மா அவங்க சொன்னது தப்புன்றியா? இத பார், எங்களுக்கு தெரியாத உண்மை இன்னைக்கு வந்து அருவிக்கு தெரிஞ்சு போச்சா என்ன?
சிவசங்கரி சொல்றதெல்லாம் உண்மைன்னு நம்புறவங்களுக்கு நாங்க சொல்றது உண்மைன்னு தோணல. இத பாரு, அடுத்த தடவை அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறத பார்த்தேன்னு வையேன், எனக்கு கெட்ட கோவம் வரும் சொல்லிட்டேன். மாமா, இப்ப எதுக்கு கோவப்படுறீங்க? நீங்க என்னதான் அவங்க அம்மாவை கொலகாரின்னு சொன்னாலும் அருவி அவங்கள நிரபராதின்னு மனசார நம்புறா. அதை எப்படி அவளால தூக்கி போட முடியும்? அத்தை கூட அவளை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கான வாய்ப்பை நீங்க ஏன் அவளுக்கு கொடுக்கவே மாட்டேங்கிறீங்க? என்ன நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. அவங்க அம்மா நல்லவங்கன்னு ப்ரூஃப் பண்ண எங்க அப்பா வாயாலேயே ஒரு ஆதாரத்தை ரெடி பண்ணாங்க. ஆனா எங்க அப்பா எங்களை மிரட்டி அந்த ஆதாரத்தை வாங்கி அழிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் அருவி அண்ணிக்கும் சரியான எந்த ஆதாரமும் கிடைக்கல. அதனால தானே அருவி அண்ணி போலீஸ் உதவியை நாடி இருக்காங்க. அது எப்படி தப்பாகும் சொல்லுங்க? இங்க பாருங்க மாமா, இந்த ஒரு விஷயத்துல அருவியக்காவை யாரும் தப்பா நினைக்காதீங்க. அவங்க நிச்சயம் ஒரு நாள் உங்களுக்கு தெரியாத ஒரு உண்மையை கண்டுபிடிச்சு அவங்க சொல்றதெல்லாம் நிஜம்னு உங்களுக்கு ப்ரூவ் பண்ணுவாங்க. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. பாத்தியாடா தம்பி, பாத்தியா? நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்களே அந்த அருவி செய்யறது தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எங்க போய் முடிய போகுதுன்னே தெரியல. ஆனா ஒண்ணுடா, உன்னை நினைச்சு எனக்கு ரொம்ப பாவமா இருக்குடா. நீ கூப்பிட்டும் உன்னை மதிச்சு வீட்டுக்கு வராதவ நாளைக்கு உன் குழந்தைய உன் கண்ணுல கூட காட்ட மாட்டாடா. நீ வேணும்னா பாரு. அண்ணி, ஏற்கனவே புகழ் ரொம்ப அப்செட்டா இருக்காரு. நீங்க வேற எதுவும் பேசி அவரை சங்கடப்படுத்தாதீங்க. புகழ், கொஞ்சம் பொறுமையா இருங்க. எல்லாம் நல்லதுக்காகன்னு நினைச்சுக்கோங்க. எல்லாம் சரியாயிடும். உன்னை தொட்டு தாலி கட்டின உன் புருஷன் நான் கூப்பிடுறேன். என் கூட இப்ப நீ வரப்போறியா இல்லையா? சொல்லு அருவி, வரப்போறியா இல்லையா? என்னால வர முடியாது. என் அம்மா நல்லவங்க நிரூபிக்காம நான் உங்க கூட வர மாட்டேன். இது எல்லாத்துக்குமே காரணம் அவங்க பெரியப்பா நாராயணமூர்த்தி தான் மேடம். அது மட்டும் இல்லாம என் அம்மாவை ஆரம்பத்துல இருந்தே இவருக்கு பிடிக்காது. இவங்களை என் அம்மாவாவே அவர் ஏத்துக்கல. இதெல்லாம் தான் அவர் மாற்றத்துக்கே காரணம். புகழ், என்னடா அருவி உன்னை ஸ்டேஷன்ல வச்சு அவமானப்படுத்திட்ட நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கியா? ஃபீல் பண்ணாம என்ன பண்ண சொல்றீங்க? அவ ஸ்டேஷன்ல அப்படி சொன்னா என்னால